உடலுறவு என்பது ஒரு வேலை. அந்த வேலையை செய்யணுன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். உடலுறவுனாலே பிடிக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் யாரை திருமணம் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள பிடிச்சிருந்தா தான் உடலுறவு உங்களுக்கு பிடிக்கும். உடலுறவுனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான். அதே நேரத்தில் அந்த பிடி எல்லாருக்கும் உடலுறவுனா பிடிக்க தான் செய்யும். அதே நேரத்தில் நீங்கள் யாரை திருமணம் பண்ணியிருக்கீங்க, ஒரு பொண்ணுக்கு அந்த கணவனை பிடிக்கலை அப்படின்னா அவளுக்கு அவனோடு உடலுறவு கொள்வதில் அவளுக்கு உடலுறவுனா பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் தனது பிடிக்காத கணவனோடு உடலுறவு வைத்துக் கொள்வதில் அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காத ஒருத்தர்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனால் உடலுறவுனா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே நேரத்தில் அதை பிடிக்காதவங்ககிட்ட வச்சுக்கும்போது அந்த உடலுறவு பிடிக்காமல் போயிடும். அந்த உடலுறவு பிடிக்காதவரிடம் வைத்துக்கொள்கிற அந்த உறவு இருக்குல்ல, அது வெறுப்பை ஏற்படுத்தும். பிடிக்காதவங்ககிட்ட போய் நம்ம பேசுவோமா? பேசக்கூட மாட்டோம். பிடிக்காதவங்ககிட்ட நம்ம பேசவே விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும்போது பிடிக்காத ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவனோடு எப்படி உடலுறவு வைத்துக்கொள்ள முடியும்? வச்சிக்க முடியாது. அப்போது அந்த உடலுறவு மேலேயே ஒரு வெறுப்பு வரும். அது நாளடைவில் என்ன பண்ணணும்? குறைபாடுகளை ஏற்படுத்தும். நிறைய உடலுறவில் தாம்பத்திய குறைபாடு, ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு, எதை ஏற்படுத்தும். உடலுறவுனாலே அவங்க வரமாட்டாங்க. இப்போ ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னா, அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க கூப்பிட்டப்பெல்லாம் அவங்க போகவே மாட்டாங்க. அல்லது இவங்களும் போய் அவனை கூப்பிடவும் மாட்டாங்க. அதே அந்த கணவன் வற்புறுத்தி கூப்பிட்றான்னா கடமைக்காக போய் உடலுறவு பண்ணிட்டு வருவாங்க. அவங்க அதில் எந்தவித எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இருக்காது. அப்போது உடலுறவு சார்ந்த ஒரு குறைபாடாக அது மாறிவிடும். உடலுறவுலேயே அவங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அது ஒரு வேலை. அந்த வேலையை செய்வதற்கு நமக்கு ஆர்வம் தான் மிக முக்கியம். அந்த ஆர்வம் எங்கே வரும்னா பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணும்போது தான், பிடிச்சவங்ககிட்ட உடலுறவு வச்சுக்கும் போது தான் அந்த ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் இருந்தால் தான் அந்த வேலையை ஆர்வமாக செய்யும்போது தான் அந்த வேலையில் ஒரு இயற்கையான திறமையை பெற முடியும். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு திறமையை பெற முடியும். பிடிக்காதவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான திறமை இல்லாமல் திறமையே இல்லாத குறைபாடுகளாக அது மாறிவிடும். அதுதான் ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு, தாம்பத்திய குறைபாடுகளுக்கு அதுதான் காரணம். அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நீங்கள் பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போது உடலுறவு மேலே உங்களுக்கு ஆர்வம் வராது. அந்த உடலுறவை ஒரு கடமையாக செய்வீங்க, வெறுப்பாக செய்வீங்க, அடிக்கடி பண்ணவே மாட்டீங்க. அப்போது உடலுறவு சார்ந்து உங்களுக்கு ஒரு பெருமித உணர்வே ஏற்படாது. பிடிச்சவங்களோட உடலுறவு வச்சுக்கும் போது ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் நல்லா பிடிச்சிருக்குன்னா அவங்க நல்லா உடலுறவு வச்சுப்பாங்க. அதில் திறமையாக இருக்கிறதா தன்னை உணர்வார்கள். தனக்கு குறைபாடு இருப்பதாக உணர மாட்டார்கள். அதனால் அவங்களுக்கு நல்ல தாழ்வு மனப்பான்மை எதுவும் வராது, சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவே பிடிக்காதவங்கள திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா அந்த வேலையை நீங்கள் ஆர்வமாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை ஆர்வமாக செஞ்சால் தான் நமக்கு பாராட்டு கிடைக்கும். ஒரு கணவன் தனது மனைவியோடு உடலுறவு வைத்துக் கொள்ளும்போது அவன் சிறப்பாக செஞ்சாங்கன்னா தனது மனைவியிடமிருந்து அவனுக்கு பாராட்டு கிடைக்கும். அந்த பாராட்டு அவனுக்கு தன்னம்பிக்கை தரும், பெருமித உணர்வை தரும். அதே நேரத்தில் அந்த கணவனுக்கு தனது மனைவியை பிடிக்கலைன்னா அவன் அந்த மனைவியோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு ஆர்வமே அவனுக்கு ஏற்படாது. கடமைக்காக எப்போவாவது உடலுறவு வச்சுக்கிட்டாலும் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஆர்வம் இல்லாமல் அந்த வேலையை பிடிக்காமல் செய்யும்போது நாளடைவில் அவனுக்கு குறைபாடுகளாக அது மாறிவிடும். அந்த வேலையை அவனால் சிறப்பாக செய்ய முடியாது. அப்போ அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உடலுறவை சரியாக நம்ம செய்யவில்லை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு ஏற்படும். அதனால் மன உறுதி குறைஞ்சி போகும், தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். தன்னம்பிக்கை குறைஞ்சிச்சு, தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சுன்னா அவன் மனசு கட்டுப்பாடை இழந்துடும், உறுதியாக இருக்காது. அப்போ தாழ்வான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. தாழ்வு மனப்பான்மைன்னு என்ன? தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான சிந்தனைகள், தாழ்வான செயல்கள், இது வாழ்க்கையில் வந்துடும். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க கிட்ட தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான செயல்கள், தாழ்வான சிந்தனைகள், இந்த மது போதைகளுக்கு அடிமையாயிடுவாங்க. அதனால் தாழ்வு மனப்பான்மை வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு நமக்கு பிடித்தவர்களை திருமணம் செய்யணும். ஒருத்தர் 2 பேருக்குமே பிடிச்சிருந்தா ஆர்வத்தோடு உடலுறவு பண்ணுவாங்க. அடிக்கடி உடலுறவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட அப்போ அடிக்கடி ஆர்வத்தோடு அந்த வேலையை செய்யும்போது அவங்ககிட்ட உடலுறவு சார்ந்த எந்த குறைபாடு இருந்தாலும் நாளடைவில் அது சரியாகிவிடும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். நம்ம ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறோம், அடிக்கடி செய்யணுங்கிற ஆசை வேறு வருது, ஒரு வேலையை செய்யணுங்கிற ஆசையும் வருது. அது காரணம் பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேத்துக்கு இடையில் பிடிச்சிருக்கு. அதனால் அந்த வேலையை செய்வதற்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த வேலையை சிறப்பாகவும் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு சிறப்பாக செய்வதன் மூலம் பெருமையாகவும் இருக்கும். ஒரு மனைவி தனது கணவனை பாராட்டுவாங்க, கணவன் தனது மனைவியை பாராட்டுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்வமாக அந்த வேலையை செய்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் அப்போ தன்னம்பிக்கை இருக்கும். தாழ்வு மனப்பான்மைக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல அன்பு, பாசம், ஒரு பெருமிதமாக வாழ்க்கை அனுபவிக்கிறங்கிற உணர்வு இருக்கும். அதே இது கணவன் மனைவி ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் அவங்க அந்த உடலுறவு என்பதை ஆர்வமாக செய்யவே மாட்டாங்க, ஒரு கடமையாக செய்வாங்க. நாளடைவில் அதை கூட செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அறிவே இருக்காது. அந்த உடலுறவு எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த அறிவே இருக்காது. அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம உடலுறவை ஆர்வமாக செய்யலை,
ஒரு வேலை, உடலுறவு என்பது ஒரு வேலை, அந்த வேலையை நம்ம ஆர்வமாக செய்யலை, அதில் நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. நம்ம அந்த ஒரு மனைவியிடம் வந்து ஒரு பாராட்டை பெறவில்லை, தனது கணவனிடம் வந்து நாம் ஒரு பாராட்டை பெறலை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த மனைவிக்கும், மனைவியின் பாராட்டுகளை பெற முடியவில்லையே என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை கணவனுக்கும் வந்துவிடும். அப்போ தாழ்வு மனப்பான்மை வந்துடும். காரணம் ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தான் அங்கே மேட்டர். அப்போது 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா அந்த உடலுறவு என்கிற வேலையை ஆர்வமாக செய்வார்கள். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற எந்தவித குறைபாடும் சரியாக மாறிவிடும். அதனால் பிடிச்சிருக்குங்கிறது தான் ஆண்மை குறைபாடுகளுக்கு, தாம்பத்திய குறைபாடுகளுக்கு எது மருந்து தெரியுமா? பிடித்தவர்களை கல்யாணம் செய்யுங்க. அதனால தான் காதலிப்பதற்கு சுதந்திரம் இங்கு தேவை. பெற்றவங்க பார்த்து யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாதிரி சர்வாதிகார அணுகுமுறை தாம்பத்தியத்தில் குறைபாடுகளைத்தான் இங்கு அது அதிகமாக்கி கொண்டே போகும். அப்போது அப்படி ஏற்படும்போது மக்கள் பெரும்பாலானோர் தாழ்வு மனப்பான்மையில் சிக்கிக்கொள்வார்கள். தாழ்வு மனப்பான்மை என்பது தாழ்வான சிந்தனைகளுக்கும் தாழ்வான எண்ணங்களுக்கும் தாழ்வான செயல்களுக்கும் தான் அது வழிவகுக்கும். அப்போ மக்கள் வந்து கோழைகளாக மாறிவிடுவார்கள், மன உறுதி இல்லாமல் கோழைகளாக மாறிவிடுவார்கள். இப்போ இந்தியர்கள் பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, ஆனால் அவங்களால வந்து ஏன் உயர்வு நிலை அடையணும்னா இங்கே நிறைய பாலியல் சுதந்திரங்கிறது இங்கே இல்லை. பிடிக்காதவங்களோட வாழ்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து குடும்ப அமைப்பை காப்பாற்றுறோங்கிற பேரில் பிடிக்காதவங்களோட வாழ்கிறது தான் கலாச்சாரத்தை கட்டி கேட்குறது. அப்போ பிடிக்காதவங்களோட வாழும்போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அந்த உடலுறவை நீங்கள் ஆர்வமாக செய்யவே முடியாது. அப்போ அந்த உடலுறவு சார்ந்த குறைபாடுகள் ஏற்படும். தாம்பத்திய குறைபாடுகள் என்பது சம்பந்தப்பட்ட இருவருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும், தாழ்வான எண்ணங்களை ஏற்படுத்தும், மனசில் உறுதி என்பது இல்லாமல் போயிடும், வலிமை என்பது இல்லாமல் போயிடும், கோழைகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அப்போ இந்த மாதிரி பாலியல் சுதந்திரம் இல்லாத இந்திய நாடுகளில் கண்டிப்பாக இங்கு உள்ள மக்கள் கோழைகளாகவும் மன உறுதி இல்லாதவர்களாகவும் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாகவும் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாகவும் தான் இருப்பதற்கு 98% வாய்ப்பு இருக்குது.